தனியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேற்று சென்று அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சமாதினியில் நேற்று அவர் நின்று அஞ்சலி செலுத்திவிட்டு தனது அறிவிப்பை யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு அறிவித்தார். இந்த நிலையில் அவரை ஆதரித்து இங்கே அவரை சந்திக்க வேண்டும் என்று எது உங்களை தூண்டியது? மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவின் திசை நோக்கி வணங்கி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு பின்பாக சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்து நடக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சி அருமையான ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, தானே புயல், இந்த நிகழ்ச்சியெல்லாம் நேரடியாக சென்று அதை அதிகப்படியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சி சிறப்பாக செயல்பட்ட அந்த அடிப்படையில் தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று வந்தார்கள். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அடிப்படையில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தின் மூலமாக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க ஒத்துழைத்தோம். தொடர்ந்து நம்முடைய அருமையான முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து மாண்பு சின்னம்மா அவர்கள் முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் அடிப்படையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு அனைவருமே ஒன்றாக இணைந்து ஓபிஎஸ்என் உட்பட அனைவருமே சென்று அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது அருமையான அண்ணன் அவர்கள் அங்கே ராஜினாமா செய்கின்றேன், அவர் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கின்ற அடிப்படையில் அவர் சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்களும் ஒன்றாக இணைந்து அவர் முதலமைச்சராக வருவதற்கு, தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு அருமையான மணிமொழிகின்ற பொழுது எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். செய்கின்ற நேரத்தில் நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து முடித்துவிட்டு வந்தவுடனே நேற்றைய தினம் அண்ணன் அவர்கள் அம்மாவனுடைய சமாதிக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டு ஒரு பேட்டியை கொடுத்தார்கள். பேட்டி கொடுக்கின்ற நேரத்தில் கடுமையாக 2 மணி நேரம் அமர வைத்து ராஜினாமா செய்ய வேண்டும், சின்னம்மா பதவிக்கு வர வேண்டும் அடிப்படையில் அங்கே பல்வேறு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த போயஸ் கார்டனிலே குறிப்பாக யாருமே சொன்னது போல் உதயகுமார் அவர்களும், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயகுமார் அவர்களும், விஜயபாஸ்கர் அவர்களும் இவரிடத்தில் சென்று இவர் நீங்கள் சின்னம்மா முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவரை கேட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் கேட்கக்கூடாது, அது சின்னமாகவே கூப்பிட்டவரை கேட்டிருந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கு. இருந்தாலும் கூட இவ்வளவெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்களாம் ஒத்துழைத்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கு, முதலமைச்சராக வருவதற்கெல்லாம் நாங்களும் ஒத்துழைத்து கையெழுத்திட்டு இருக்கின்றோம். அதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. நேற்றுக்கு மத்தியானம் வரைக்கும் இந்த பிரச்சனையை நான் 2 நாட்களுக்கு ஒரு வாரமாக இவரை சந்திக்க வேண்டிய அடிப்படையிலே தொடர்ந்து நான் சந்திக்க சூழ்நிலை முடியாத நேரத்துக்கு சாயங்காலம் கூட இங்கே வந்துட்டு தான் போனேன். கேட்டு என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலான்ட்டு வந்தேன். பார்க்க முடியல. சாயங்காலம் அண்ணன் பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க என்னை முதலமைச்சராக இருந்து. உண்மையாலுமே என்னென்னா, ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற போது அடுத்த முதலமைச்சர் வந்துட்டால் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் முதல்வர்னு சொல்லி எல்லா அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நான் கூட பொதுச்செயலாளர் சொல்லி தான் பேசுகிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதலமைச்சர் வச்சுட்டே முதலமைச்சர் வருவார்னா எவ்வளவு ஒரு மோசமான அந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அமர்ந்திருக்கின்றார்கள், பல்வேறு தொடர்ந்து பதில்கள் அளிக்கப்படுகிறது, பல்வேறு பிரச்சனையை பேசி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சட்டமன்றம் என்பது ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. சரியான பதில் எல்லாருமே அனைவருமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. அண்ணா கொஞ்சம் நாளைக்கு விட்டா பரவாயில்ல, கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டால் பரவாயில்ல, இது எல்லாருமே சொன்னது, நான் மட்டும் சொல்கிறேன்.
அந்த அடிப்படையில் உடனடியாக இந்த 2 மணி நேரம் அமர வைத்து அண்ணன் பேட்டி கொடுத்தோன்னே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. 40 வருஷம் நானும் அதிமுகவில் 3 முறை ஊராட்சி மன்றத்தில், 1 முறை கவுன்சிலரு, 2வது முறை எம்எல்ஏ. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களும் என்ன நினைக்கிறோமோ, நான் என்ன கோயம்புத்தூர் நினைக்கிறேன் அதுதான் தூத்துக்குடின்னு நினைப்பாங்க. அதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்தே இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு மனசுலேயும் அந்த எண்ணங்கள் இருக்கின்றது. வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. நான் என்ன பொறுத்தளவுன்னா, நான் வந்து இங்கே வந்து முதல்ல வந்துட்டு நாளைக்கு இவர் கூட ஏதாவது பதவிக்கு வந்துடலாம், ஏதாவது பொறுப்புக்கு வந்துடலாம் எண்ணத்தில் நான் வரல. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு மன திருப்தி இல்லை. 40 வருஷம் இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டிருக்காரு. வளர்ச்சி வட்டச் செயலாளர் வந்து முதல்வராக வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படின்னா அம்மாவான அடையாளம் காட்டப்பட்ட அருமையான அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்கேன். வேறு யாருக்கு கொடுக்கல, நான் வேறு யாருக்கு கொடுக்கல. அம்மா வந்து இருக்கின்ற காலத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் அம்மா சிஎம்மாக இருந்துட்டு மறுபடியும் இதுக்கு சிறை சென்ற பொழுது இவர் இருந்தார். நானும் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் வந்த உடனே அம்மாவை பதவியேற்கன்னு சொல்லி பண்ணார். அப்போ உள்ளதெல்லாம் வந்து என்ன வந்து எதுவும் இதை மாற்றுக்கிறது சொல்ல. இந்த நேரத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் மனசு வரும். உண்மையான கட்சிக்காரனுக்கு அந்த மன வருத்தங்கள், அழுத்தங்கள் இருக்கின்றது. அந்த காரணத்தினால நேரத்துக்கு இருந்து என் தொகுதியில் இருக்கிற மக்களை சில பேரை கூப்பிட்டு, கட்சிக்காரையும் கூப்பிட்டு, பொறுப்பாளர் கூப்பிட்டு, என்னால் வந்து இருக்க முடியல, நான் வந்து அன்னைக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே வந்தேன். இவங்க யாரும் என்னை கூப்பிடலை. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் முக்கியமான சமாச்சாரம். யாரையும் அண்ணன் கூப்பிடல. ஏன்னா அது வேண்டான்னு நினச்சார். நம்மளால் முடிஞ்சே செய்வோம் அப்படின்ட்டாரு. தானே வந்தாங்கன்னா சந்தோஷம், வரலினா வருத்தம் இல்லை அப்படின்னு விட்டாச்சு. நான் வந்து ஆதரவு கொடுத்துருக்கேன். இது வந்து கொடுத்ததுனால எனக்கு ஒவ்வொரு ஃபோன் காலும் வந்து இன்னமும் ஒரு பொறுப்புக்கு வந்த மாதிரி என்னை வாழ்த்திட்டு இருக்காங்க. நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம்னு தெரியாமல் ஒவ்வொருவரும் இந்த தொழில் இருக்கிறவங்க கூப்பிட்டு, சாதாரணப்பட்ட தொண்டெல்லாம் எங்கூட பேசுவான். ஃபோனில் சாதாரண தொண்டனே பேசுவான். ஒவ்வொருத்தரும் ஃபோன் போட்டு அருமையான முடிவு எடுத்தீங்க, சந்தோஷம், ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், நாங்கள்லாம் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. யாருமே வந்து ஏன் இப்படி பண்ணேன், எதுக்காக இப்படி பண்ணி கேட்குற நிறையா இருக்காங்க. கேட்கல. நிறைய அழைப்பு வந்தது. நானும் சொல்லிட்டேன், நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவில் மாற்றம் இல்லை. ஒருத்தர் இருக்கணும், 2 பேர் இருக்கணும், இல்லை 10 பேர் இருக்கிற, 50 பேர் இருக்குது, அதெல்லாம் முடிவு இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் 40 வருஷம் அதிமுக அரசியல் பண்ணியிருக்கேன். என்ன முடிவு வந்தாலும் நம்ம கட்டுப்பட்டு நாளைக்கே வேண்டாம் அண்ணன் வந்து சரி அண்ணன் 2 பேர் ராஜினாமா பண்ணாலும் ஓகே, ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு எம்எல்ஏ இருந்தாகணுங்கிற அவசியம் இல்லை. சசிகலா இதற்கு முன்பு இந்த கட்சியில் எந்த விதமான ஒரு பொறுப்புலையுமே இல்லை. இவருடைய ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது திடீரென ஒரு முதலமைச்சராக அவரை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை போடுறாங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு மனதோட ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ ஏற்றுக்க முடிந்தவங்களால் இப்பொழுது ஏன் அதிலிருந்து வெளியே வரீங்க? என்ன வேறு வழி எங்களுக்கு? என்ன ஏதோ ஒரு ரூட் சொல்லுங்கள். ரூட் இருந்தது. தீபா வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி போய் இருக்க முடியாது. நாங்கள் அப்படி இல்லை. அந்த நேரத்தில் எங்களுக்கு பொதுவாக வழியே இல்லாமல் உட்காந்துருக்கு. நான் யாருக்குன்னு என்னை கேட்பாங்க, என்னப்பா இப்படி போய் ஆதரவு கொடுக்குறீங்களே, என்ன நியாயம் இருக்குன்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி நீங்கள் ஒரு வழி சொல்லுன்னு கேட்டால் வழி இல்லை. அண்ணன் உள்பட எல்லாம் இருக்காங்க. யாரையும் வச்சு நம்ம போய் அரசியல் பண்ண முடியும்? எப்படி போய் பண்ண முடியும்? எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தோம். ஒரு வழி, இந்த வழி கிடச்சிருக்கு, ஒரு நல்ல வழி நமக்கு இயக்கத்திலேருந்து. அவர் கூட இருந்தால் நமக்கு வந்து நம்ம அதாவது வந்து சாதாரணமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. சாதாரண முதலமைச்சரை பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி சட்டமன்றத்தில் சிறப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த முடிவு நான் எடுத்தேன். இந்த முடிவில் வந்து நான் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்க, 4 பேர் வந்தாங்க, 10 பேர் வராங்கன்னு எண்ணமே எனக்கு இல்லை. யார் வந்தாலும் வள்ளினாலும் அவர் கூட தலைமையத்தை வந்தாச்சு. அதில் இருக்கிற காலத்து வரைக்கும் ஒன்றுமே பதவி இல்லாட்டியும் பரவாயில்ல. அம்மாவை கும்பிட்டு, தலைவர் கும்பிட்டு, தலைவர் வழி வந்தவங்க, அம்மா வழி வந்தவங்க, வேறு யாரும் நம்ம போய் பண்ண முடியாதனால அண்ணன் கூட இருக்கலான்னு முடியும். என் தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் கூப்பிட்டு சந்தோஷப்படுறாங்க. நல்லா முடிவு எடுத்தியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், நீ ஒன்றும் கட்சியாக வேண்டாம், அவனுக்கு கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த தொகுதி மக்களுக்கு வேணா. எனக்கு அதுதான் பெருமையோ இல்லைங்க, வேறு எந்த பதவியோ மற்றதோ இல்லைங்க. அந்த தொகுதி மக்கள் என்னுடைய கட்சிக்காரர் அத்தனை பேருமே ஒரு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி அங்கே நடந்தது கோயம்புத்தூரில். ஏன் இப்படி பண்ண, நீ பண்ண சரியில்லைன்னு சொல்கிற ஆளுங்க இல்லை. 2 பேர்னாலும் சொல்லலாம், 3 பேர் சொல்லலாம், 4 பேர், யாருமே சொல்லை. என்னை பொறுத்தளவு நான் முடிவு சரியான முடிவு எடுத்திருக்கேன். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த முடிவில் இருக்கிற காலத்து வரைக்கும் நான் இருப்பேன். அவ்வளோதான்.
வேறு வழி இல்லாமல் இருந்தோன்னு சொல்கிறீங்க, இதற்கு ஒரு வழி கிடச்சிச்சு அதனால் வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இதே நிலையில் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், அவர்கள் ஏன் வரலை? அவங்க இல்லை அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நான் 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர். நான் எதையும் எடுத்துகிட்டு நான் பதவியை வேண்டான்ட்டு போகிற ஆள். சில பேர் பதவிக்காக இருக்கோன்னு நினைக்கிறாரு. புதுசாக 5 வருஷம் பார்த்தா பதவி ஏற்று 1 வருஷம் ஆச்சு. வேறு எந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்துருக்காங்க. அவங்களோட கனவு நிறையா இருந்திருக்கு. அமைச்சர் எல்லாம் இருக்கலாம், பொறுப்புக்கெல்லாம் இருக்கலாம், எத்தனையோ கனவு இருக்குது. நிறைய தொகுதியில் வேலை செய்யலான்னு இருக்கலாம். நான் 5 வருஷம் வேலை செஞ்சு இந்த 6வது வருஷம் இது பணம் 10 பைசா கொடுக்காம தான் நான் ஜெயித்தேன். தமிழ்நாட்டில் ஒரு பைசா ஓட்டு கொடுக்க மாட்டேன். ஓட்டு போட்டால் சந்தோஷம், ஓட்டு போடலாம் சந்தோஷம். யாரையும் வேணாலும் கேளுங்க, நான் இப்படியே பேட்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு ஓட்டு போடுவாங்க நம்பிக்கையோடு இருந்தேன். இன்றைக்கி நாளைக்கு எப்போ வந்தாலும் அந்த தொகுதிக்குள்ளே எனக்கு ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. இப்படி போயிட்டே ஏன் இந்த கட்சிக்கு போனியே, அவங்களே ஆதரிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. என் கூட இருக்க நண்பர்கள்லேருந்து எனக்கு வேண்டியப்பட்டவங்க அத்தனை பேருமே எனக்கு ஃபோன் பண்ணி, கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே ஏன் என் கூட சொல்லாமல் போனீங்க, எங்களே கூப்பிட்டு போக போனீங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நம்மளை ஒரு கூட போயிருக்கணும்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷம் தான். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு. முதல்வர் வந்து சட்டப்பேரவையில் என்னுடைய பெரும்பான்மையை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதே நிலையில் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு தயாராக இருக்காங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? வருவாங்க? அது அண்ணா முடிவு பண்ணுறது தான். நமக்கு நான் சொல்ல முடியாதுங்களே. அண்ணன் முடிவு பண்ணுவாங்க, கண்டிப்பாக வருவாங்கிற எதிர்பார்க்குறோம். நான் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போதே சில சட்டமன்ற உறுப்பினர் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்கள் பேசலை. யதார்த்தமாக என்ன சொன்னால், இவர் 2 வருஷம் இருக்கணும், இன்னும் 2 வருஷம் இருந்தால் தான் நல்லாயிருக்கு, இப்போ நல்லா போயிட்டுருக்குது, பிரச்சனைலாம் போயிட்டுருக்குது, விட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு எல்லாரும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு டீ காப்பி குடிக்கிற இடத்துல பேசுவோம். பேசும்போதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். பரவாயில்ல என்ன நல்லா பண்ணிகிட்ருக்காரு, பதில் சொல்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தில் உட்காந்துருப்போம். அது வந்து இன்றைக்கி மாற்றங்கள் வந்துடுது. என்ன நடக்குதுனாலும் சரி நம்ம ஏற்றுட்டு போக வேண்டியதான்.